இந்த மலைகள் எல்லாம் போகிற இடத்துல நான் பார்த்துருக்குறேன். என்ன அப்படின்னா, போர்டு வச்சுருக்குறாங்க. அது எதுக்காக அந்த போர்டு வச்சுருக்காங்க அப்படிங்கன்னா, குரங்குகள் வந்து நிறையா இருக்குது. அந்த குரங்குங்களுக்கு வந்து எதுவும் கையில் தீனிகள் எதுவுமே கொடுக்காதீங்க அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் கொடுக்காம இருக்கிறோம், சந்தோஷம். நாங்கள் ஏற்றுக்குறோம், நீங்கள் இப்படி போர்டு வச்சுருக்கிறீங்க. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் தெரியணுமில்ல. இப்போ நான் என்ன சிந்திக்கிறேன் அப்படின்னா, அந்த மலையில் வந்து பழங்கள், கொய்யா, ஆப்பிள், திராட்சை நல்லா இருக்குது அப்படின்னா, அந்த மலைகளில் வந்து அந்த குரங்குகள் என்ன பண்ணும், தானாக போய் பொறிச்சு சாப்பிட்டு அதுகளோட வயிற்றை நப்பி பசியாற்றிக்கும், அது வாழ்ந்துக்கும். சரிங்களா? ஆனால் அந்த இடத்துல சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா புளியா மரமும் முள்ளு மரமும் இப்படி வந்து பூச்செடி மரம் தான் இருக்குது. அப்போ உணவுகள் அங்கே இருக்கிறதுக்கு அந்த மலையில் ஒன்றும் இருக்கிறதில்ல. அந்த மாதிரி மலையில் இப்படி கொடுக்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இப்போ குரங்குங்க நிறைய இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் கொடுக்காம இருந்தால் அந்த குரங்குகள் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து பிடுங்கி சாப்பிடுது. வந்து கடித்து வைக்கிற மாதிரி குழந்தைங்கள்லாம் பயந்துக்குது. அது சாப்பிட்றதுக்கு தான் வருது. அது பிடுங்கி சாப்பிட்றதுக்காக தான் வந்து அது வருது. ஆனால் இருந்தாலும் அது பயந்துக்கிறாங்க. இப்போ அது பயந்துக்கிற காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்க, பெரியவங்க எல்லோரும் தானாகவே முன் வந்து நம்மளை கடிக்க வந்துட போகுது. இதுக்கு நம்ம கையில் கொடுத்துட்டா நம்ம வந்து பிரச்சனை இல்லை, அது வந்து நம்மளை வந்து எதுவும் ஒன்றும் பண்ணாது, நம்ம குழந்தைங்களை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கொசரம் தான் அந்த இது கொடுக்குறாங்க. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜெய் ஆஞ்சநேயா அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கையிலையும் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு இந்த மலைகளில் இப்படி போர்டு வைக்கிறீங்க? எனக்கு அது ஒரு காரணம் தெரியும். எனக்கு என்ன யோசிக்கிறது அப்படின்னா, அந்த மலைகளை சுற்றி குரங்குகள் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா அங்கே யாரும் உணவு கொடுக்கவும் மாட்டாங்க, கொடுக்கவும் கூடாதுங்கிறீங்க, யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படின்னா அந்த மலையை சுற்றி எந்த ஒரு பழங்கள் செடிகள் எது இல்லை அப்படின்னா அங்கே அந்த குரங்குகள் எப்படி வாழும்? அப்போ அந்த மலையை விட்டு கீழே அடிவாரத்துக்கு ஊருக்குள்ளே தான் வந்து சுற்றும். சரிங்களா? அப்போ ஊருக்குள்ளே வந்து சுற்றும் போது இன்னும் தொந்தரவுகள் அதிகமாக பண்ணும் குரங்குகள். சரிங்களா? அப்போ நாங்கள் அங்கே போகிறதுனால கொடுக்கறதுனால குரங்குகள் மலையை விட்டு கீழே வராது. ஏன்னா எல்லோரும் மேலே மலைக்கு வர்றாங்க, எல்லாம் கையில் கொடுக்குறாங்க அப்படின்னு அங்கேயே உணவு கிடைக்கிதுன்னா அங்கேயே மலைகளிலே தங்கிக்கும். அந்த ஒரு காரணத்துக்கோசரம் தான் நாங்கள்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம் கையில். ஆனால் சில மலைகளில் வந்து சில பேர் இப்படி போர்டு வச்சு அதை வந்து தடுக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறது, இதுதான் நான் ரீசன் நினைக்கிறேன். அந்த மலையை விட்டு குரங்குகள் வெளியில் போயிடணும், அவங்களால துரத்த முடியாதனால கவர்மெண்ட்டு அவங்கள இப்படி துரத்தினா தப்பு அப்படின்னு சொல்கிற காரணத்துக்காக இப்போ அவங்க அந்த போர்டு வச்சாங்க. அப்படின்னா யாரும் அங்கே கொடுக்கல அப்படின்னா குரங்குகள் ஓடி போயிடும் அந்த மலையை விட்டு. அப்போ நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை அப்படின்னு நினச்சி தான் போர்டு வைக்கிறாங்க. சரிங்களா? அதனால் அப்படி ஒரு தவறான கருத்து பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மலைக்குள்ளே மட்டும்தான் அங்கே குரங்குகள் இருக்கும். ஆனால் ஊருக்குள்ளே வந்தால் ஊருக்குள்ளே எத்தனையோ பேர்த்துக்கு அது வந்து டிஸ்டர்பன்ஸ் தான் முடியும். ஒரு கரண்டில் போய் அடிபட்டு இதாகும். லாரி பஸ்ஸு போகுது, டூ வீலர் போகுது, இதில் போய் அடிபடும் குரங்குகள். சரி, அப்படியே அது அழிக்கப்படுதா இல்லையா, அது குறுக்க ஓடும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த குரங்கை பார்த்தோன்னே பிரேக் அடிக்க பார்ப்பாங்க. பிரேக் அடிக்கும் போது டயர் சரிச்சு விடும், டூ வீலர் கீழே விழுந்துருவாங்க. சரிங்களா? அதே நேரம் பின்னாடி வண்டி போகும், குரங்கு முன்னாடி போகுதே அது மேலே அடிச்சிடக்கூடாதுன்ட்டு பிரேக் அடிப்பாங்க. அப்போ ஒரு பிரேக் அடிக்கிற வண்டி போன ஸ்பீட்டில் பின்னாடி வர வண்டிக்காரன் என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் இந்த வண்டியில் போய் மோதிடுவாங்க. அப்போ இப்படி மோதிட்டாங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு அதில் ஆக்சிடெண்ட்டில் தான் போய் முடியும், அதுலேயும் விபத்தில் தான் இருக்கும். சரிங்களா? அதனால் குரங்குகள் வந்து எப்பயுமே மலையில் இருக்கிறதா நல்லது. அதுங்களுக்கு உணவு கவர்மெண்ட்டாக பார்த்து கொடுக்கணும். அப்படி கவர்மெண்ட்டாக பார்த்து கொடுக்கல அப்படின்னா வர மனிதர்கள் கொடுத்தாங்க அப்படின்னா அதை தடுக்காதீங்க. என்னோடய கருத்து அப்படி.
நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு போர்டு வைங்க. என்னால் சொல்ல முடிஞ்சது சொல்கிறேன். நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஏன் அப்படி போர்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்காக தவறாக எடுத்துக்காதீங்க. ஆனால் அங்கே குரங்குகள் மலையில் இருக்கிறதா நல்லது. குரங்குகளுக்கும் நல்லது, மனிதர்களுக்கும் நல்லது. இது என்னோடய கருத்து. நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு போர்டு வைங்க. யாராவது மலைக்கு போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த குரங்குகளுக்கு ஏதாவது உணவுகள் கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னொருத்தவங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது கேள்வி கேளுங்க. ஏன் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறீங்க? அதுக்கு காரணம் என்ன? இது எல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குரங்குகளுக்கு நம்ம தீனி கொடுத்தா அதே போய் மரத்துக்கு பிடுங்கி திங்கிறத அது விட்டு விடும். அது சோம்பேறி ஆகிவிடும். மனிதர்கள் போல் சோம்பேறி ஆகிடுவாங்க அப்படின்னு நினச்சி குரங்குங்களாம் தானாக போய் பொரிச்சு திங்கணுங்கிறதுக்காக தான் அந்த போர்டு வைக்கிறாங்க அப்படின்னு சில காரணங்கள் சொல்கிறாங்க. அந்த காரணங்கள் நியாயம்தான், நான் ஏற்றுக்கல. ஆனால் அந்த மலைகளில் எல்லாம் இருக்கணும். பழங்கள், செடிகள் அப்படிங்கிற எல்லாமே அந்த மலைகளில் இருக்கணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அங்கே எதுவுமே கிடையாது. எல்லாம் முள்ளு மரம், புளிய மரம் இப்படி தான் அந்த மலைகளில் இருக்குது. அந்த சூழ்நிலையில் யாரும் தடுக்காதீங்க. அந்த மலைகளில் எங்கே வந்தாலும் குரங்குகள் இருந்தாலும் அதுக்கு உணவு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தடுக்காதீங்க. இது என்னோடய கருத்து. யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க இதை என்னென்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஏப்பா இப்படி சொல்கிற, இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு ஒரு விளக்கமும் கொடுங்க. இதை பற்றி நீ பேசுகிறதே எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க அதுக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஒரு காரணத்தை சொல்லுங்கள். இன்ன காரணத்தினால நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இதை எல்லாத்துக்கும் போய் பகிர்ட்டும் இந்த வீடியோ. இது நான் குரங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் சேர்ந்து தான் நல்லதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. சரிங்களா?